நீங்க எல்லாருமே சைட்வேஸ் மார்க்கெட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுல சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, பாட்டம் வந்துச்சுன்னா நீங்க பை பண்ணுவீங்க. டாப் போச்சுன்னா வந்து செல் பண்ணுவீங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காரு. எப்டின்னா அந்த பாக்ஸ் எப்பப்பலாம் எனக்கு பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பலாம் நான் பை பண்ணுவேன். எகைன் ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆட் ஆன் பண்ணுவேன். அதே மாரி என்னோட எக்ஸிட் ரூல் என்ன அப்டிங்கிறத வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு புக்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க சொல்லியிருப்பாங்க. எப்டின்னா $10,000 இருந்து $2 மில்லியன் வரையும் நான் கொண்டு போனேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் யாரு? இது எப்படி நம்ம இப்ப யூஸ் பண்றது? ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஜெனரலா வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒண்ணு அது வந்து அக்யூமுலேஷனா இருக்கலாம். இல்லன்னா டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆனா இத வந்து நம்ம ஜெனரலா இப்படி பார்க்கறக்கு முன்னாடி, இந்த ஒரு முக்கியமான ஒரு நபர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நிக்கோலஸ் டார்வாஸ் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. இப்போ இத தான் வந்து என்னன்னா, நீங்க நெறைய இதுல நீங்க பார்ப்பீங்க. டார்வாஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிற மாரி பாக்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நெறைய பார்ப்பீங்க. ஓகே. இவரு இவர பத்தி ஷார்ட்டா நம்ம பார்த்துரலாம். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். ஓகே. ஸோ இப்போ இவருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் வந்து கிஃப்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. அப்போ அதிலிருந்து இவருக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷேர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன, ஏது அப்படிங்கிறதுல இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு, பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரோட காலகட்டத்தில நம்ம கிட்ட இப்ப இருக்கிற இந்த லேப்டாப்போ, இல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்மோ அதெல்லாம் அவர்ட்ட கிடையாது. அவர் வந்து நியூஸ் பேப்பர்ல பார்க்குறது, இல்ல டிக்கர்ல பார்க்குறது இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கியிருக்காரு. இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு சைட்வேஸ்ன்னு பேசணும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த பாக்ஸ் தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 52 வீக்ஸ் ஹை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஒரு 3 டேஸ் வந்து என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல சைட்வேஸ் ஆகுது. இப்போ அந்த சைட்வேஸோட டாப் அண்ட் பாட்டம் வந்து மார்க் பண்ணிக்கிறாரு. இப்போ எப்போ வந்து அந்த சைட்வேஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்குதோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பை பண்றாரு. இப்போ இது பை பண்ணிட்டு விட்டுருவாரான்னா கிடையாது. இப்போ பை பண்ணிட்டாரா, இப்போ இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேல. இப்போ இதுக்கு அடுத்து திருப்பி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்து திருப்பி வந்து அது பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பி பை பண்றாரு. ஆட் ஆன் பண்றாரு. இப்படியே ஆட் ஆன் பண்றாரு. அப்போ இதோட எக்ஸிட் தான் எங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அந்த கடைசி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 பாக்ஸ் இப்படியே ஃபார்ம் ஆகி மார்க்கெட் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு 3வது பாக்ஸ்லயும் அவர் பை பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து கீழ வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, தென் வந்துட்டு அந்த லோ வந்து பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து எக்ஸிட் பண்ணிருவாரு. ஸோ இதுதான் வந்து அவரு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகே. இப்ப அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இத வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்பயுமே அதே 52 வீக்ஸ் ஹையா நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நமக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். ஸ்டாக்ஸுமே எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஓகே. ஃபைன். இப்போ அவரு வந்து அந்த டைம்ல பண்ணும்போது, மேனுவலா மார்க் பண்ணாரு. நமக்கு அந்த கஷ்டம் கிடையாது. நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க தன் சார்ட்ஸ்ல லாகின் பண்ணிட்டு, இண்டிகேட்டர்ஸ் குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்வாஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. DARVAS அப்படின்னு போட்டீங்கன்னா, டார்வாஸ் பாக்ஸ் அப்படின்னு வந்துரும். இத வந்து குடுத்துருங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி கிடையாது, மந்த்லி கிடையாது. வீக்லி தான் யூஸ் பண்ண போறோம் ஸ்டாக்ஸ்ல. ஓகே. இப்போ இந்த இண்டிகேட்டர் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து செட்டிங்ஸ் குடுங்க. லென்த் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 20 மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து மினிமமாக தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம 20 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்வாஸோட டாப் அவர் அந்த டைமில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த 50 வீக்ஸ் ஹைக்கு அடுத்து ஒரு சைட்வேஸ் டாப் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டாப்பு தென் அதோட பாட்டம் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு லைன் வேணால் நீங்கள் லைனும் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபைன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இது சைட்வேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அந்த பிரேக் அவுட் பாக்ஸை வந்து நமக்கு வந்து சொல்லும். நம்ம அதுக்கடுத்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்க நீங்க பார்த்தீங்கன்னா தான், இதுக்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு தோணும். கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், ஐசிஐசிஐ பேங்க் வந்து குடுக்குறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். ஃபைன். இப்போ இதில வந்து பாருங்க, இது வந்து கோவிட் டைம்ல மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? கீழ வந்திருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல இந்த டார்வாஸ் பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்ச்ல. இங்க வந்து என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த டே நம்ம பை பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட எக்ஸிட் எங்க வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ இது கீழ வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் வந்து எக்ஸிட். ஆனா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? எகெயின் வந்து மேல போயிருக்கு. அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல வந்து வாங்குறாரு. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். பை பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, திருப்பி ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு இங்கேருந்து டாட்டா வந்துட்டே இருக்கு. அப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது என்ன பண்றாரு? இது வந்து செகண்ட் பிளேஸ். ஓகே.
இந்த இடத்துலையும் அவர் பை பண்ணுறாரு. இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து இது வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு கீழே வந்து சிம்பிளாக வந்து கேப் டவுன் ஆகி எகெயின் பாசிட்டிவாக தான் என்ன ஆயிருக்கு, உள்ளே போய் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம க்ளோசிங்காக எடுக்கிறதா வந்து எடுக்கலாம், இல்லைனா விட்டுலாம். அப்படின்னாலுமே நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நம்மளோட எக்ஸிட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணார்னா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்போ இந்த இடத்துல இது முடிஞ்சிருக்குமா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பாருங்க, எகெயின் இந்த சேம் கான்செப்ட் தான். திருப்பி அந்த பாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் அவர் வெயிட் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் என்ட்ரியை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ். எகெயின் மார்க்கெட் என்ன ஆகல, உங்களுக்கு இந்த ரெட் கலர் லைன் கீழே வரல. எகெயின் மார்க்கெட் ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது. அப்போ இந்த இடத்துலையுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இன்னும் ஆட் ஆன் பண்ணுறாரு, செகண்ட் ஆட் ஆன் வந்து பண்ணுறாரு. இதுக்கு அடுத்து திருப்பி என்ன ஆகுது, இந்த இடத்துல மேலே போய் க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா 3வது லெவலில் வந்து அவர் வந்து பை பண்ணுறாரு. ஓகே, இதில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைனு கீழே வந்து அது க்ளோஸே வைக்கல. ஸோ தட் வந்து எகெயின் அண்ட் எகெயின் அவர் பை பண்ணுறாரு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் அவரை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இங்கே என்னென்னா, இங்கே வந்து அடுத்து ஒரு பை பண்ணுறாரு. ஏன்னா திருப்பியுமே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு இந்த டாப்புக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து 4th பிளேஸில் வந்து இது என்ன பண்ணுறாரு, பை பண்ணுறாரு. ஓகே, இப்போ இந்த இடத்துல முக்கியமாக இந்த 5th பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த ரெட் கலர் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சிம்பிளாக அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸிட் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஜஸ்ட் வெறுமனே ஒரு இடத்துல நான் பை பண்ணிவிட்டு உக்காரல, ஒவ்வொரு டைமும் அந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆக ஆக என்னோட ஷேர்ஸை வந்து நான் ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ தட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து முடியுது. இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது 2021 இருந்து நம்ம வந்து 2 ட்ரேடாக வந்து பண்ணியிருப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து என்ட்ரி போட்டிருப்போம், செகண்ட் ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் அதை எக்ஸிட் பண்ணியிருப்போம், மினிமலான ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து செகண்ட் வந்து ஆகஸ்ட்டில் பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மந்தில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கடுத்து பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, திருப்பி அந்த பாக்ஸை நோக்கி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பை பண்ணிட்டு அதுக்காக ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பாங்க. இது வந்து என்னென்னா ஐசிஐசிஐ. ஓகே, இப்போ ரிலையன்ஸில் பார்க்கலாமே. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ ரிலையன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட்க்கு அடுத்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ இங்கே வந்து அவங்க ஃபஸ்ட் வந்து பை பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கல, அந்த ரெட் கலர் லைன் கீழே எகெயின் வந்து ஹோல்டிங்லேயே இருக்குது. திருப்பி என்ன ஆயிருக்கு, இங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டாக, அப்போது இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட் ஆன் பண்ணுறாங்க. ஓகே, ஆட் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீழே எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல, அந்த இடத்துல பையிங் தான் நடந்திருக்கு. ஓகே, அண்ட் பையிங் ஆனதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல திருப்பி க்ளோஸ் ஆகுது. அப்போ இங்கே 3வது என்ட்ரி. ஓகே, எகெயின் ஆட் ஆன் பண்ணுறாங்க. ஆட் ஆன் பண்ணதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிட் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடம் இல்லை இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், இப்போ இது வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுறோம். திருப்பி அந்த டார்வாஸ் பாக்ஸுக்கு மேலே டாப்புக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல போய் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ட்ரி எடுக்கிறேன். மார்க்கெட் கீழே வருது, பட் இந்த லைனுக்கு கீழே போகலை. கரெக்டாக, அப்போ ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே திருப்பி ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். இது வந்து எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணுறோம், இந்த இடத்துல தான் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ரிலையன்ஸோடது. இதுக்கு அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பார்க்கும்போது அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நமக்கு இந்த பாக்ஸுக்கு மேலே இந்த இடத்துல போய் க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் என்ட்ரி. இதுக்கு அடுத்து ரெட் கலர் லைனுக்கு கீழே வரவே இல்லை. அதுக்கடுத்து திருப்பி ஒரு பாக்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது, திருப்பி இங்கே வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகுது, அது வந்து என்னோட என்ட்ரி. அதுக்கடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வருது, பட் அந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே தான் இருக்குது. எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்காக நம்ம மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, பட் இந்த இடத்துல நமக்கு எந்த பிரேக் அவுட்டுமே இல்லை. அண்ட் திருப்பி நமக்கு இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, பிரேக் அவுட் வந்து வருது. அப்போ இங்கேயுமே நம்ம ஆட் ஆன் பண்ணுறோம். அப்போ எகெயின் மார்க்கெட் என்ன ஆகுது, திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம எங்கே பை பண்ணோம், இந்த இடத்துல பை பண்ணதை இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறோம். பட் இதுக்கான நாட்கள் அப்படிங்கிறது அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம் 2021 இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸிட்டே பண்ணுறோம். கரெக்டுங்களா, ஆல்மோஸ்ட் வந்து 21லேருந்து 25ன்னு போட்டிங்கன்னா 4 வருஷமே ஆச்சு, 5 வருஷமே கூட வச்சுக்கோங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஓகேவாக இருக்குது, ஏன்னா 83% நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெல் அண்ட் குட். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல
நான் இந்த இடத்துல ஜூம் பண்ணுறேன். டார்வாஸ் பாக்ஸ் வந்து மேலே வந்து டாப்பில் என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. திருப்பி இது வந்து இன்னொரு பாக்ஸ் இப்போ ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. மேபி இது ஃபர்தராக திருப்பியும் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி வந்து போகலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள், எப்படி வந்து நம்ம கொஞ்சம் டிசிப்ளினோட எப்படி நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்கான ஒரு விஷயம். இப்போ திருப்பி வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வரலாம். என்னதான் வந்து டார்வாஸ் பாக்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சாலுமே இதுலேயுமே சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்லிஷ்கான மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர பேரிஷ்கான் மார்க்கெட்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் புல்லிஷில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த டார்வாஸ் பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்க்ரீனர் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்க்ரீனர் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நிஃப்டி 50க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸு எதெல்லாம் 200 EMAக்கு மேலே இருக்குது, ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறத சொல்லும். சூப்பர் ட்ரெண்டுமே மேலே இருக்கிற மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வச்சுருக்கோம். அப்போது நமக்கு என்னென்னா ஜென்ரலாக அவரோட கான்செப்ட் படி 52 வீக்ஸ் ஹை அண்ட் தென் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகலாம். இப்போ இதே இதை வந்து நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னம்னா, இப்போ மார்க்கெட் ஒரு புல்லிஷில் இருக்குன்னா நிறைய ஸ்டாக்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, சைட்வேஸ் ஆகும், திருப்பி பிரேக் அவுட் ஆகும், மார்க்கெட் மேலே போகும். இது வந்து ஈவன் வந்து கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே இது நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னென்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணலாம். ஓகே, இப்போ பை பண்ணுறோம். லெட்ஸ் சே ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ரெட் கலர் லைனுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ரூல்ஸாகவே இருக்குது. அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது பண்ணுறேன். இப்போ என்னால் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட ட்ரேடிங்க்கு என்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதை வந்து இதோட பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு அதுக்கும் இதுக்கும் ஓகேவா இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். இல்லைனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இதுலேயுமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து பை பண்ணியிருக்காங்களா, சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் ஹை போனோன்னு செல் பண்ணிடுவாங்க. பை பண்ணிவிட்டு இங்கே செல் பண்ணிட்டு திருப்பி அது கீழே கொஞ்சம் கீழே வந்தோடனே, ஏன்னா டார்வாஸ் பாக்ஸ் எனிவே வந்து நமக்கு புல்லிஷில் தானே இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா திருப்பி கீழே வந்து பைபேக் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா நமக்கு ஒரு அதாவது எப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் ஹைஸ் போகலாம். அதுக்கடுத்து ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அங்கே நம்ம திருப்பி ஆட் ஆன் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வந்து எப்போ வந்து அந்த ரெட் லைன் கீழே வருதோ அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரூல்ஸ். பட் இந்த ரூல்ஸையுமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டைம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா டார்வாஸ் பாக்ஸ். இப்போ இந்த டார்வாஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் ப்ரைஸை நோட் பண்ணி நீங்கள் அந்த சைட்வேஸை மார்க் பண்ணோன்னா டைம் சுத்தமாக பத்தாது. ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து நீங்கள் தன் சார்ட்ஸில் இண்டிகேட்டரில் வந்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே மேனுவலாக இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட ஒரே ஒர்க் என்னென்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் புல்லிஷில் இருக்கோ, இப்போ இந்த ஸ்க்ரீனரில் நிறைய ஒரு 17 ஸ்டாக் இருக்குது நிஃப்டி 50ல், இதில் எதெல்லாம் டார்வாஸ் பாக்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆகுது, அது வந்து ட்ரெண்ட் ஆல்ரெடி பை ட்ரெண்டில் இருக்கா, பை ட்ரெண்டில் இருக்கும்போது பாக்ஸும் மேலே பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். பிகாஸ் அந்த டார்வாஸ் பாக்ஸ் ஒரு அக்யூமுலேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த கம்ப்ளீட் திங். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து நிக்கோலஸ் டார்வாஸ் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அதை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். பட் ஸ்டில் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தன் சார்ட்ஸில் யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த டார்வாஸ் பாக்ஸ் இருக்குங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது பத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது டெஃபினட்டாக அவங்களோட ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லை ஒரு லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கோ வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம தன் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தன் ஆப் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போமே டவுன்லோட் பண்ணி இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.